ஒரு சலவை தொழிலாளியிடம் இருந்த கழுதைக்கு வயதாகிவிட்டதாம். அது பொதி சுமக்க மிகவும் சிரமப்பட்டதாம். இப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த கழுதை பக்கத்தில் இருந்த பாழடைந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டதாம். இதை அறிந்து கொண்ட சலவை தொழிலாளி அதை காப்பாற்ற முயன்றாராம். ஆனால் பல மணி நேரம் போராடியும் அவரால் அந்த கழுதையை காப்பாற்ற முடியவில்லை. பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கழுதைக்கு மிகவும் வயதாகிவிட்டதால் இப்பொழுது கழுதையால் சரியாக பொதி சுமக்க முடியவில்லை. கிணற்றையும் மூட வேண்டும். என்ன செய்வது என்று யோசித்து தன் அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு அழைத்தாராம். எல்லோரும் சேர்ந்து அருகிலிருந்த மண்ணை வெட்டி கிணற்றுக்குள் போட்டார்களாம். அங்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட கழுதை பயங்கரமாக கதறியதாம். முதலில் தன் மீது விழும் மண்ணை பார்த்து பயந்ததாம் கழுதை. பின்பு சுதாரித்து கொண்டு தன் மீது விழும் மண்ணை சிலிர்த்து கொண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வைத்து மேலே வர முயற்சி செய்ததாம். மக்கள் அனைவரும் மண்ணை போட்டுக்கொண்டே இருந்தனர். கழுதையும் தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மேலே ஏறி வந்து கொண்டிருந்தது. இறுதியில் கழுதையும் கிணற்றிலிருந்து வெளியே வந்த மகிழ்ச்சியோடு மேலே ஏறி ஓடிவிட்டதாம். இந்த கதையில் வருவது போலதான் சில சமயங்களில் வாழ்க்கை நம்மீது மண்ணையும் புழுதியையும் வாரி இறைத்தாலும் அந்த கழுதை போல அதை உதறி தள்ளிவிட்டு மேலே வர கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கழுதை தன்னுடைய விடாமுயற்சியால் தான் உயிர் பிழைத்தது என்பதை மறக்க வேண்டாம்.